பாண்டியன் ஸ்டோர் இந்த வார சீரியல் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம பாண்டியன் எப்படியாவது 2 பேர்த்துக்கும் பணத்தை கொடுத்து நம்ம அவங்க கடனை அடைச்சி விட்றணும். ஏன்னா நம்ம பிள்ளைங்க நம்மளால கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த வயலை விற்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டாரு. அதே மாதிரி விற்கவும் செஞ்சுட்டாரு. அப்புறம் ஒரு நாள் மீனாவோட அம்மாவையும் அப்பாவையும் வர சொல்லியிருக்காங்க. ஆனால் வீட்டில் இருக்க யாருக்கும் ஏன் எதுக்குன்னு தெரியாமல் இருந்தாங்க. கடைசியில் பார்த்தா அவங்க முன்னாடியே வச்சு நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் எதுவும் செய்யாமலாம் இல்லை, ஆனால் அவங்களா கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தால் தான் கஷ்ட நஷ்டத்தோட அருமை தெரியும் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் பண்ணோம். ஆனால் நீங்கள் அதை தப்பாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடியே கதிருக்கும் ராஜிக்கும் பணத்தையும் கொடுத்துட்டாங்க ட்ராவல்ஸ் ஆரம்பிக்க. அதே மாதிரி நம்ம மீனாவுக்கும் இப்போ லோன் அடைக்கிறதுக்காக 10 லட்ச ரூபா பணத்தையும் கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கப்புறம் கதிர் நம்ம ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கிறாரு. அந்த இதுக்கு திறப்பு விழாவுக்கு நம்ம பாண்டியனை கூப்பிட்ருக்காங்க. எல்லாருமே வந்துட்டாங்க. வரவுமே கோமதி கேட்குறாங்க, அப்படி ட்ராவல்ஸுக்கு என்ன பேர் கதிர் வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும். அப்பா வந்துட்டுமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் சரி அப்பாவும் அவங்க பாண்டியனும் வந்துட்டாரு. வரவும் அப்பா வாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு இதாக சந்தோஷமாக சொல்கிறாங்க. ஓப்பன் பண்ணுங்கப்பா அப்படிங்கவுமேனு குழலியும் சொல்கிறாங்க. நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ளே ஓப்பன் பண்ணுங்கப்பா, ரிப்பனை வெட்டி திறந்து வைங்க அப்படிங்கவுமே பாண்டியன் கோமதி இல்லை அம்மாவே திறந்து வைக்கட்டும், ஏன்னா என்னோட கஷ்ட நஷ்டத்தில் அம்மா தான் கூட இருந்து என்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தா, அதே மாதிரி உங்களுக்கும் அம்மாவே வெட்டி தொடங்கி வைக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி ரிப்பன் கட் பண்ணவுமே மேலேருந்து பூவாக கொட்டுச்சு. கொட்டவுமே என்ன பண்ணிடுச்சு, நம்ம அந்த பாண்டியன் அந்த என்ன பேர் வச்சுருக்காருன்னா ட்ராவல்ஸுக்கு பாண்டியன் ட்ராவல்ஸ் அப்படின்னு வச்சுருக்கோமேனு அதை பார்த்து ரொம்ப பாண்டியன் ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. சந்தோஷமாகவும் நம்ம பழனி சொல்கிறாரு, உங்கள் அப்பாவு பேரவே நீ ட்ராவல்ஸுக்கு வைப்பேன்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கவே இல்லை, சபாஸ்டா கதிர் அப்படின்னு சொல்லி பாண்டியன் ரொம்ப இதாக பேசுகிறாங்க கதிரை. அப்புறம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சரி நம்ம அப்பா பேரவே வச்சதில்ல அப்படின்னு. உடனே பாண்டியனுக்கு ரொம்ப சந்தோஷமாகி நீ நல்லா வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லவே எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லவுமே நம்ம ராஜீவ் கதிரும் நான் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. நம்ம கதிர்னால ரொம்பவே நம்ம பாண்டியன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். அதே மாதிரி ஒரு பெருமையும் கதிர் தேடி கொடுத்துட்டான். மேலும் மேலும் நீ வளரணும் கதிர் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடுறாரு. இனி இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்